நடிகர் நடிகைகள் வெளியே சர்வ சாதாரணமாக சுற்றிவிட முடியாது. நம்மூர் மெரினா கடற்கரையில் சர்வ சாதாரணமாக சென்று வந்துவிட முடியாது. இதேபோல் பிரபலமான நடிகர் நடிகைகள் சுதந்திரமாக எங்குமே வெளியில் சென்று திரும்ப முடியாது. நடிகர் நடிகைகள் கடவுள் போல் ஆராதிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களின் அன்பு தொல்லைக்கு பயந்து வெளியில் சுதந்திரமாக சென்று வர நடிகர் நடிகைகள் விரும்புவது இல்லை. தமிழ்நாட்டில் இப்படி என்றால் பாலிவுட் உலகமான மும்பையிலும் இதே நிலைதான். பொதுவாக நடிகர் நடிகைகள் வெளியில் வந்தால் அவர்களை அழகாக படம்பிடிக்கவும் அவர்களிடம் பேசவும் மீடியாக்கள் மும்பை நகரங்களில் காத்திருக்கும் நிலையில் ஸ்விக்கி பணியாளர் ஒருவர் நடிகை டாப்சி பானுவை சுத்தமாக கண்டு கொள்ளவில்லை. நீங்க யாராக இருந்தால் எனக்கென்ன என்று நடிகை டாப்சி பானுவை கண்டுகொள்ளாமல் ஸ்விக்கி பணியாளர் சென்றார். நடிகை டாப்சி பானுவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு நடந்து சென்று காரில் ஏறி சென்றார். ஸ்விக்கி ஏஜெண்ட் ஒருவர் உணவு டெலிவரிக்காக நடிகைகள் தங்கியுள்ள கட்டிடத்திற்கு வருகிறார். அப்படி வந்த ஸ்விக்கி பணியாளர் உணவு பாக்ஸை வழங்குவதற்காக கட்டிட வளாகத்திற்குள் நுழைந்து செல்கிறார்கள். ஆனால் வாசலுக்கு வெளியே செய்தியாளர்கள் நின்று கொண்டு அந்த ஸ்விக்கி பணியாளரை சத்தம் போட்டு, பிரேமை மறைக்காமல் வெளியே போ, கேமரா மறைக்கிறது, டாப்சி பானுவை மறைக்காமல் தள்ளிப்போ என்று குறிப்பிடுகிறார்கள். அதை பார்த்த ஸ்விக்கி பணியாளர் என்னடா நடக்கிறது என்பதை கவனிக்க திரும்பி பார்த்தபோது செய்தியாளர்கள் வாசலில் நிற்பதை கவனிக்கிறார். तापसी रुको रुको मैम रुको ना तापसी जी आप क्या पार्टी दे रहे हो? नहीं पार्टी आप देंगे मैम. पार्टी मैं दूंगी. हाँ आप पार्टी दो. नया गाड़ी लिया. गाड़ी नहीं. गाड़ी मैम कांग्रेचुलेशन. थैंक यू. शादी का पार्टी.